அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க, 301 சொந்தங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் கேக்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வந்து இன்னைக்கு உளுந்தங்களி. உளுந்தங்களி வந்து அவ்வளோ உடம்புக்கு ஹெல்தியானது. இங்கே பாருங்க, இந்த உளுந்த கருப்பு உளுந்து தொலியோட உளுந்த வாங்கி கழுவி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, பச்சரிசி அரிசியும் உளுந்தையும் காய வச்சு நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறப்போ 2 ஏலக்காய் போட்டுடணும். இந்தாட்ட வந்து கருப்பட்டி பனை வெல்லம்னுல, பனை வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது கொதிக்கிறப்போ இந்த உளுந்து அரிசி ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சது இருக்குல்ல, அதையும் அதில் போட்டு கிண்டணும். கிண்டுறப்போ லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு உப்பு ஒரு சிட்டிகை போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா களி வந்து திரண்டு வரணும். அந்த ஹல்வாக்குன்றப்போ எப்படி எண்ணெய் பிரியுதோ அது மாதிரி இது நல்லா பிறண்டு வந்த பிற்பாடு எடுத்து சாப்பிட்டா இது வந்து ஆம்பளைக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி. பொம்பளைக்கு வந்து இந்த இடுப்பு வலி வரும், அதுக்கு ஆம்பளைங்களுக்கு முட்டு வலி, இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்தியானது உளுந்தங்களி. முடிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் தோல் உளுந்து கொஞ்சம் பச்சரிசி ரெண்டையும் கழுவி காய வச்சுட்டு வருங்க. நல்லா வறுக்கிறப்ப வாசனை வரும். இந்த பருப்பு அரிசி நல்ல வாசனை கமகமன்னு. அப்போ வாசனை வந்த பிற்பாடு எடுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. இந்த பனை வெல்லத்தை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து உளுந்தும் அரிசியும் ஆறிடும். அந்த ஆறினதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அடிக்கணும். நல்லா நைஸாக அடிக்கிறப்போ 2 ஏலக்காயும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு நைஸாக அடித்து வந்த பிற்பாடு இந்த சக்கரை தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல, வெல்லம் தண்ணி, அந்த நல்ல கருப்பட்டி வந்து நல்லா கொதித்து வர்றப்போ இந்த மாவை கொட்டி மாவு சுருள நல்லெண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அது. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணுறப்போ இந்த இடுப்பு வலி, கை கால் வலி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி. இது வந்து இந்த எலும்புகளுக்கு நல்ல ரொம்ப ஹெல்தியானது. நீங்களும் வீட்டில் அது மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சொந்தங்களே, இன்றைக்கி வந்து பாருங்கள் ஃப்ரூட்ஸ் கேக்கு, நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் கேக் இருக்குது. பிஸ்மில்லா. இங்கே பாருங்கள், இன்னைக்கு இவனுக்கு 4 மாதம், எத்தனை நாள், 4 மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படி இருக்கான்? சூப்பராக இருக்கானா? இதை விட இதுதான் சூப்பர் ஃபிகர். வாங்க, பிஸ்மில்லா. உங்கள் சார்பாக நானும் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறோம். எங்கள் வீட்டு பாருங்கள், ஒரு மகாராணி, அங்கே ஒரு 2வது மகாராணி, இங்கே ராஜா, அங்கே குட்டி ராஜா, இங்கே எங்கள் வீட்டு மகாராணி, அப்புறம் எங்கள் பாஸு, இவன் தான் எங்கள் பாஸ், சிவப்பு சட்டை போட்டுவேன். வாங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மிக்சிங் சேனலுக்கு லைக் பட்டனை ஒரு அமுத்து. ஓகே, வாங்க. தேங்க்யூ. 301 சொந்தங்கள் சார்பாக இவன் தான் இன்னைக்கு கேக்கு வெட்ட போகிறான். 3 மாதம் பிறந்து 10 நாள் என்னமோ ஆகுது. வாங்க, பிஸ்மில்லா.